போராட்டம் பண்ணவா வீதிக்கு வான்னு கூப்பிட்டீங்க. ஒரே ஒரு போராட்டம், மொத்த டிஎம்கே கோட்டையும் க்ளோஸ். சென்னை டிஎம்கே கோட்டை அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்கல்ல, அந்த கோட்டையை சல்லியாக நொறுக்கிட்டார் விஜயண்ணா. ஒரு சின்ன ஆர்ப்பாட்டம் தாங்க, அதுக்கே கோர்ட்டுக்கு போயிட்டு அனுமதி வாங்கக்கூடிய அளவுக்கு அதை செஞ்சீங்க. அனுமதி வாங்கி ஒரு நாளில் லட்சக்கணக்கான மக்கள் கூடி நிற்கிறாங்க. பொதுமக்கள், இளைஞர்கள், கட்சி நிர்வாகிகள், ஆதரவாளர்கள், தொண்டர்கள், தோழர்கள்னு மொத்த பேர் வந்து நிற்கிறாங்க. இத்தனை லட்சம் பேர் ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு கூடி நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. நீங்கள் யாராவது பார்த்தீங்கன்னா கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி விஜயன் ஆர்ப்பாட்டத்தில் பேசின ஒரு விஷயம் இருக்குது. 3 நிமிஷம் 35 செகண்டில் இத்தனை வருஷ இந்த திமுக ஆட்சியவே அடித்து நொறுக்கிட்டாப்புல. அதில் முக்கியமாக இந்த 4.5 வருஷம் திராவிட மாடலை சாரிமா மாடலாக ஆக்கிட்டார். சாரிமா மாடல் நல்ல பஞ்சா இருக்குல்ல, இதை தான் இவங்களுக்கு வந்து இப்போ அடமொழியாக வைக்கணும். சாரிமா மாடல் ஆக்கப்பட்ட திராவிட மாடல் அப்படி தான் வந்து சொல்லியிருக்காரு. அவர் பேசினதை முதல்ல கேட்டு வந்துருங்க. திருப்பவனம், மடப்புறம் அஜித் குமார் அவர்கள் ஒரு சாதாரண ஒரு எளிய குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞர். அந்த சாதாரண குடும்பத்துக்கு நடந்த அந்த கொடுமைக்கு சிஎம் அவர்கள் சாரி சொன்னாங்க, தப்பு இல்லை. இப்ப அதோட சேர்த்து இதையும் கொஞ்சம் பண்ணிருங்க சிஎம் சார். உங்களுடைய ஆட்சி காலத்தில் இதே மாதிரி போலீஸ் விசாரணையில் 24 பேர் இறந்து போயிருக்கிறாங்க. அந்த 24 பேரோட குடும்பத்துக்கும் நீங்க சாரி சொன்னீங்களா? தயவு செஞ்சு சாரி சொல்லிருங்க. அஜித் குமார் அவர்கள் குடும்பத்துக்கு நீங்க கொடுத்த நிவாரணம் மாதிரி இந்த 24 பேர் குடும்பத்துக்கும் நீங்க நிவாரணம் கொடுத்தீங்களா? தயவு செஞ்சு நிவாரணம், அந்த நிவாரணத்தையும் கொடுத்துருங்க. சாத்தான்குளம் ஜபராஜ் ஃபெனிக்ஸ் அந்த கேஸ் வந்து சிபிஐக்கு மாத்தினப்போ இது தமிழ்நாட்டோட காவல்துறைக்கு அவமானம்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீங்க உத்தரவிட்டதுக்கு பேர் என்னங்க சார்? அதே தானே அன்னைக்கு நீங்க சொன்னதும் இன்னைக்கு நடக்கிறதும் அதே தானே? அதே சிபிஐ தானே? அதே சிபிஐ ஆர்எஸ்எஸ் பிஜேபியோட கைப்பாவையா தான் இருக்கு. ஏன் நீங்க அங்க போய் ஒளிஞ்சுக்கிறீங்க? ஏன்னா தமிழக வெற்றி கழகம் டிவிகே சார்பா நீதிமன்றத்தோட நேரடி கண்காணிப்புல ஒரு சிறப்பு புலனாய்வு குழு விசாரணை அமைக்கணும்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா கேட்டிருக்கோம். அதனால அந்த பயத்துல நீங்க ஒன்றியத்தோட ஆட்சிக்கு பின்னாடி நீங்க போய் ஒளிஞ்சுக்கிறதுக்கு காரணம். இன்னும் உங்களோட ஆட்சியில் இன்னும் எத்தனை அட்ராசிட்டிஸ், அண்ணா யூனிவர்சிட்டி கேஸ்ல இருந்து இன்னைக்கு அஜித் குமார் அவர்கள் கேஸ் வரைக்கும் எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு உங்க கவர்மெண்ட் கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கு. எல்லாத்துக்கும் நீதிமன்றம் தலையிட்டு கேள்வி கேட்கணும்னா அப்புறம் நீங்க எதுக்குங்க சார்? உங்க ஆட்சி எதுக்குங்க சார்? நீங்க உட்கார்ந்து இருக்கிற அந்த சிஎம் பதவி எதுக்குங்க சார்? எப்படி கேள்வி கேட்டாலும் உங்ககிட்ட இருந்து எந்த பதிலும் வர போறல. ஏன்னா இருந்தா தானே வரும். மேக்சிமம் உங்ககிட்ட இருந்து வர பதில் சாரிமா, தெரியாம நடந்துருச்சுமா, இல்லனா நடக்க கூடாதது நடந்துருச்சுமா, சாரிமா, அவ்வளவுதானே. இந்த வெற்று விளம்பர மாடல் திமுக சர்க்கார் இப்ப சாரிமா மாடல் சர்க்காரா மாறிடுச்சு. இப்படி இருக்கிற இந்த இன்எபிலிட்டி கவர்மெண்ட் இந்த ஆட்சியை விட்டு போறதுக்குள்ள நீங்க செஞ்ச எல்லா தப்புக்கும் பரிகாரமா சட்டம் ஒழுங்க சரி செஞ்சே ஆகணும். இல்லனா மக்களோட மக்களா ஒன்னா நின்று உங்களை சரி செய்ய வைப்போம். டிவிகே சார்பா அதுக்கு உண்டான அத்தனை போராட்டங்களும் எடுத்து நடத்தப்படும். தேங்க்யூ. நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அஜித் குமாருக்கு நீதி வேண்டும், அஜித் குமாருக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். அனைவருக்கும் நீதி வேண்டும். வேண்டாம் வேண்டாம் வெற்றி விளம்பரம் வேண்டாம். வேண்டும் வேண்டும் வெள்ளை அறிக்கை வேண்டும். போதாது போதாது
நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி வேண்டும், நீதி வேண்டும். அஜித் குமாருக்கு நீதி வேண்டும். அஜித் குமாருக்கு நீதி வேண்டும். பார்த்தீங்கல்ல சரவடிய ஒரே ஒரு போராட்டம் தான். இப்போதான் இதான் ஆரம்பம். இதற்கே திமுக பாய்ஸ் அங்கே செதறிக்கிட்டு இருக்காங்க. அடுத்து என்ன முட்டு கொடுக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, திமுக பாய்ஸ் வந்து உட்காந்துட்டு இந்த முட்டு கொடுக்குற உருட்டு பீப்பிள் இருக்காங்களே, மீடியாவில் வந்து இன்னிலேருந்து ஆரம்பிச்சிருவாங்கன்னு வச்சுக்கலாம். வந்து உட்காந்து கூட்டமெல்லாம் ஓட்டாகாதுங்க. நயன்தாரா வந்தால் கூட கூட்டம் வருங்க. இதே பாலிசை தான் திரும்ப திரும்ப போட்டு அதே ஷூவுக்கு போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வேறு பேசுறதுக்கு வேறு எதுவும் கிடைக்காது. ஏன்னா இந்த 21 குடும்பத்தை நாளைக்கு மேடை ஏற்றி சம்பவம் பண்ண போகிறாருன்னு நான் நேற்று தான் வீடியோ போட்டிருந்தேன். மேடை ஏற்றி அவர் வந்து பேசினார் அப்படின்னா மொத்த திமுகவுடைய கூட்டமும் காலி ஆகிடும் அப்படின்றத நம்ம சொல்கிறோம் இல்லையா. அதற்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி நெத்தி அடி. இந்த ஆட்சியில் என்னென்ன நடந்தது அப்படின்றது நெத்தி அடி. இவ்வளோ பேர் வெயிலில் வந்து நிற்கிறாங்களே, அதற்கு நம்ம மரியாதை கொடுக்கணும், மதிப்பு கொடுக்கணுன்றதுக்காக எவ்வளோ வேகமாக பேச முடியுமோ. ஏன்னா இதற்கு முன்னாடி பேசின சிடிஆராக இருந்தாலும் சரி, சிடி நிர்மல்குமாராக இருந்தாலும் சரி, பொதுச் செயலாளர் ஆனந்த் அண்ணாவாக இருந்தாலும் சரி, முக்கியமாக ஆதவ் அர்ஜுன், அப்புறம் அருண் சாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே நல்லா நீண்டு பேசக்கூடிய ஆட்கள், இந்த ஆட்சியை கழுவி ஊற்றக்கூடிய ஆட்கள். எல்லோருமே 1 நிமிஷத்துக்குள்ளார தான் பேசினாங்க. விஜய் அண்ணாவே 3 நிமிஷம் 35 செகண்ட் தான் பேசியிருக்காரு. அந்த 3 நிமிஷம் 35 செகண்ட்லேயே இங்கே வந்து ஆடி போச்சு. அதுலேயும் பாதிக்கப்பட்ட குடும்பங்களை மேடை ஏற்றுற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா, இது வரைக்கும் மூடி மறைக்கப்பட்டு புதைக்கப்பட்ட உண்மைகள் அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே வரும்போது இங்கே வந்து கதி கலங்குது. என்னடா இதெல்லாம் இது வரைக்கும் எவன் நோண்ட போனான் அப்படின்னு நினச்சோம். இது வரைக்கும் திமுகவுக்கு மாற்று அதிமுக, அதிமுகவுக்கு மாற்று திமுக வந்ததில் முக்கியமான சேஞ்சு. இப்போ தாவேக்கால என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இது வரைக்கும் திமுக செஞ்ச பல தவறுகளை அதிமுக மறைக்கும். ஏன்னா அதிமுக தவறுகளை திமுக மறைக்கும். ஆட்சிக்கு வந்தால் இவங்க 2 பேருக்குள்ளேயும் இதை தான் இன்டர்னல் டீலிங் போயிட்டு இருந்தது. இப்போ பாஜகவோட சேர்ந்துக்கிறது. இங்கே யார் ஆளுங்கட்சியாக இருக்காங்களோ அவர்கள் சிபிஐயை நாடுறதுக்கு முக்கிய காரணம் அங்கே மேலே ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களோட ஒரு இணக்கமான இதில் வந்து டீலிங் வந்துடுவாங்க. வந்த உடனே அந்த கேஸை வந்து சிபிஐ கிட்ட போகும். அது வேறு மாதிரியாக மாறும். இல்லைனா இந்த ஆட்சி முடிகிற வரைக்கும் அதோடைய விசாரணைகள் இல்லை தீர்ப்புகள் இதெல்லாம் வரவே வராது. அப்படி தான் போய்கிட்டு இருக்கோம். இப்போவும் இதை திமுக ஆட்சி பாஜகவோட எப்படி கை கோட்டுக்கிட்டு ஆர்எஸ்எஸ் கைகூலியான சிபிஐ வந்து இப்போ சரியாயிடுச்சா உங்களுக்கு அப்படின்ற மாதிரி கேள்விகள்லாம் நெத்தி போட்டில் அடித்த மாதிரி கேட்கக்கூடிய இவ்வளவு தெளிவான அரசியல் பேசக்கூடிய ஒரு தலைவருக்கு தான் அரசியல் தெரியுமா அவருக்குன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க இன்னும் இல்லை. இது ஒன்று போதும். இதற்கு அப்புறம் நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஆணி வேரை பிடித்து சொல்லட்டி அடிக்க போகிறார் தளபதின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. மற்றும் இந்த ஆர்ப்பாட்டத்துக்கு வழக்கம் போல் மற்ற மாவட்டங்கள்லேருந்து வரக்கூடியவர்களை வேணாம் சொல்லி போகக்கூடாது, அனுமதி இல்லைன்னு சொல்லிட்டு அங்கங்கே பிடிச்சி அரெஸ்ட் பண்ணி வச்சுருக்காங்களாம். இதுவரை ஒரு கேள்வி கூத்து. சென்னைக்கு போகிறீங்களா? நோ இன்றைக்கி டிவிக்கு ஆர்ப்பாட்டம் இருக்குது, நீங்கள் யாரும் சென்னைக்கு போகக்கூடாதுன்னு நீங்கள் தடை போட்டாலும் போட்டிருப்பாங்க அரசு. அதுவும் வந்து இந்த காமெடி அரசில் நடக்க தான் போகுது. என்னதான் இருந்தாலும் ஒரு திராவிட மாடல்னு கெத்தாக சொல்லிட்டு சுற்றிட்டு இருந்தவங்க கொஞ்சம் நாளாக திராவிட மாடல் அமைக்க வச்சாங்க. திராவிட மாடலுக்கு புது டெபினிஷனை போட்டு சாரிமா மாடல் ஆக்கி விட்டார் தளபதி. இதுதான் வந்து ட்ரெண்டாக போய்கிட்டு இருக்க போகுது. இன்னைக்கு பேசக்கூடிய பேச்சு மனதில் இருந்து பேசியிருக்காரு. மனதில் இருந்து அவ்வளவு வழிகள். ஏன்னா நேற்று அந்த குடும்பங்கள் சொன்ன ஒவ்வொரு குடும்பத்துக்கு முன்னாடியும் 1000 கதை இருக்குங்க. ஏன்னா அந்த குடும்பங்கள் சந்தித்த இன்னல்கள் எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாத ஒரு நடுத்தர ஒரு லோயர் மிடில் கிளாஸ் இல்லைன்னா லோயர் கிளாஸ் ஃபேமிலிஸை மிரட்டி உருட்டி அவருடைய குழந்தைய கொன்று அவங்கள நடுத்தரவை நிப்பாட்டின இந்த அரசு இன்னும் நீடிக்கணுமா அப்படின்ற கேள்வி தான். இன்னும் 8 மாதம் தாங்க இருக்குது. பேசாமல் நீங்கள் முதலமைச்சராக இருக்கிறதுக்கு தகுதி இல்லைன்னு பதவி விலகிட்டு போயிருங்க ஒருத்தர் பேசுகிறாரு. அப்புறம் வந்து பேசாமல் அந்த துறையை வேணால் வேறு யாருன்னா கொடுத்துட்டு நீங்கள் வெறும் கையெழுத்து போடுற வேலையை மட்டும் பாருங்கள் அப்படின்னு இன்னொருத்தர் பேசுகிறாரு. இதோட ஒரு மானக்கேடு இந்த மாடலுக்கு தேவையா அப்படின்றது எனக்கு தெரியல. நானாக இருந்தேன்னா சோறு இறங்காது, தூக்கம் வராது. இவங்களாம் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ, எந்த மாதிரியான உருட்டுகள் தயார் பண்ணிக்கிட்டு இருக்காங்களோ தெரியல. நாளையிலேருந்து சேனல்கள்லையும் வச்சு செய்ய போகிறாங்க இந்த திராவிட மாடல் ஆட்சியை. 8 மாதம் வாங்கன்னு கூப்பிட்டு இருந்தீங்களே, வாடா வெளியே வான்னு கூப்பிட்டு இப்போ வந்த உடனே எல்லாம் என்னென்ன சொல்லுவாங்க தெரியுமா, இவங்க பண்ணுற வேலைகள்லாம். இத்தனை வருஷமாக விஜய் எங்கே போனார்? ஏன் இந்த 4.5 வருஷத்தில் இத்தனை கொலைகள் நடந்துன்னு சொல்கிறாரு? ஏன் இத்தனை வருஷமாக அவங்க கூப்பிட்டு பேசலை? அரசியலுக்காக பண்ணுறாரு அப்படின்னா நீங்களுமே இத்தனை வருஷமாக செய்யாமல் மக்கள்கிட்ட போய் குறை கேட்குறேன்னு சொல்லிட்டு இப்போ போய் மனு வாங்கிட்டீங்களா? மனு மக்கள் குறைகளை கேட்டு 10,000 மையங்களை அமைச்சு நாங்கள் குறைகள் வாங்குகிறோம் அப்படின்னு இப்போ ஒரு ட்ராமா பண்ணுறீங்களே. இதுதான் அரசியலுக்கு பண்ணக்கூடிய ட்ராமா. கட்சி ஆரம்பித்ததுலேருந்து மக்கள் பிரச்சனைகளை தொடர்ந்து எடுத்து பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் சொன்னீங்கல்ல வெளியே வரணும்னு, வந்துட்டார். வந்தால் என்ன நடக்கும்ன்றதை கேட்டிங்கல்ல, காட்டிட்டார். இதற்கப்புறம் தான் இவங்களுக்கு ஆட்டமே ஆட ஆரம்பிக்க போகிறாங்க. பாஜக, அதிமுக, திமுக இவங்களுடைய கூட்டணி கட்சிகளில் இருக்கக்கூடியவர்களே
அடடே இது நல்ல அணியாக இருக்கே, இங்கேயே போயிடலாம் போலியே, மானரோசத்தோடு இருக்கலாம் போலியே, சுயமரியாதையோடு இருக்கலாம் போலியே அப்படின்னு யோசிக்க வைக்கக்கூடிய அளவுக்கு இதுக்கப்புறம் செயல்பாடுகள் இருக்க போகுது. தொடர்ந்து பார்க்க போகிறோம். இந்த காணொலி பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி. நான் உங்கள் வேலூர் கேஆர்.